வணக்கங்க. இன்றைக்கி லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் என்னன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி நான் சென்னாவும் பொட்டேட்டோவும் போட்டு புலாவ் தாங்க பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ தாளிக்கிறத பார்த்துடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு தாளிப்பு பண்ணிடலாங்க. அதில் வெங்காயமும் பச்சை மிளகா ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு சென்னாவையும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு கிளறிக்கலாம். கிளறிட்டு இன்றைக்கி நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை கழுவி ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போது தண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்ற மாதிரி நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா நம்மளுக்கு கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்ச அரிசியும் அதில் போட்டுக்கலாங்க. போட்டு அது நல்லா கொதிக்கணும். கொதித்து அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிக்கும்போது குக்கரை மூடி நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போ அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கலைங்க. ஏன்னா இது தாளிச்சிட்டு போடுற மாதிரி இப்போ பாதி தாளிச்சிட்டு இருக்கும்போது தான் நான் அரிசியை கழுவி ஊற வச்சேன். அதனால தான் நான் 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு குழஞ்சிடும்னா ஒரு அரை டம்ளர் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் ரைஸு. கொதித்ததும் நம்ம இப்போது குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். அப்படியே தம்மில் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு நல்லா உதிராக நல்லா புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ அதுக்கு நான் சைட் டிஷ்க்கு காலிஃப்ளவர் 65 தாங்க மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். அதை இப்போது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான். வழக்கம் போல் தாங்க மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் பவுடரு, கொஞ்சம் பச்சரிசி மொறுமொறுப்புக்காக மாவு போட்டிருக்கேன். இப்போது அதை ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாங்க. தனியாக வச்சுட்டு குக்கர் தம் அடங்கிடுச்சான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் குக்கர் விசில் எடுத்துட்டேன் நான். எப்படி வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்களா, தண்ணி கரெக்டாக வச்சதுனால கரெக்டாக வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ கிளறி டிஃபனை பேக் பண்ணிடலாங்க. இப்போ டிஃபன் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு அவங்களுக்கு கொழுக்கட்டை மாவு வச்சுருந்தேங்க, அதை வச்சுருக்கேன். வாழைப்பழம் ஒன்று வச்சுருக்கேன். குழந்தைக்கு டிஃபனை பேக் பண்ணிட்டேங்க. இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அவங்களுக்கு முட்டை தோசையும் பொடியும் ரெடி பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான். தேங்க்ஸுங்க.